குமாரனை அல்லாமல் ஒருவனும் பிதாவை அறிந்தது இல்லை. இதன் விசேஷம் என்ன? குமாரன் பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, 46. தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். இயேசு கிறிஸ்துனுடைய விசேஷம் என்னவெனில், அவர் பிதாவை கண்டவர். அவருக்கு பிதாவை தெரியும். பிதாவை குறித்த தெளிவான அறிவு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவை அறிந்ததில்லை. இந்த பிதாவை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்ததினாலே அவர் இந்த உலகத்திற்கு வந்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்திருந்ததினாலே அவரால் பிதாவுக்கு பிரியமான ஜீவிக்க முடிந்தது. இது எப்படி என்று கேட்கிறீர்களா? அவரை பிதாவை அறிந்த காரணத்தினாலேயே ஒருவன் செம்மையான ஒரு வாழ்க்கையை அடைய முடியும் என்பது ஆச்சரியமான உண்மை. நம்ப முடியவில்லை தான், ஆனால் இதுதான் உண்மை. நாம் எதை அறிந்திருக்கிறோமோ அந்த அறிவு நமக்கு நம் குணங்களை மாற்றுகிறது. அந்த அறிவு நமக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பதனாலே நம்முடைய மனம் தெளிவடைகிறது. ஆச்சரியமான விஷயம் இது. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே நம்மை போல வந்திருந்தும் அவர் பிதாவை அறிந்த ஒரே காரணத்தினால் அவருக்கு பாத்திரமான ஒரு மனுஷனாக வாழ்ந்து தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடிந்தது. இதுதான் பிதாவை அறிவதனுடைய முக்கியத்துவம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதனால்தான் அவர் இப்படி சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அடுத்த வசனத்திலே 47ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி? விசுவாசம் அறிவை பொறுத்தது. இந்த அறிவு பிதாவை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறதுனாலே நாமும் இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை கொள்கை. ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இதை நாம் படிக்கிறோம். இதை நான் இப்படி திரும்ப சொல்லலாம். விசுவாசத்தினாலே ஒருவன் கிறிஸ்துவை போல பரிசுத்தமாவான். நீதிமான் என்றால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவன், அந்த தகுதியை அடைந்தவன், அந்த தரத்தை அடைந்தவன், அந்த உன்னத நிலையை அடைந்தவன், கிறிஸ்துவை போல மாறினவன். விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை போல பரிசுத்தமானவன். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அதாவது மரிக்க மாட்டான், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அவருக்கு ஒப்பான பரிசுத்தம் விசுவாசத்தினாலே அடைய முடியும் என்பதுதான் ஆச்சரியமான, நாம் கேள்விப்படாத அறியாத உண்மை. இது மகத்துவமானது. இது சுவிசேஷத்தினுடைய மையப்பகுதி, அந்த நற்செய்தியினுடைய மையப்பகுதி. நாம் விசுவாசிக்க நாம் பரிசுத்தமாகிறோம். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அங்குதான் நம் மனம் இருக்கும். அது மற்ற அநேக காரியங்களிலே நம் மனம் விலகி, எதன் மேலெல்லாம் நம் மனம் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதை விட்டு விலகி கிறிஸ்துவின் மேல் நம் மனம் பதிகிறது. பணம், அதிகாரம்,
அந்தஸ்து, உலகம், ஆசை, இச்சை அனைத்தையும் விட்டு விலகித்தான் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியும். அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் இவைகளிலிருந்து விலகுகிறது. ஆனால் அப்படி இல்லையே நம்முடைய அனுபவ வாழ்க்கையில் என்று பலர் சொல்லுகிறார்கள். விசுவாசத்தை நாம் அவ்வளவு எளிதாக நினைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. மெய்யாக விசுவாசிக்கும் பொழுது அது எப்படி மாறுகிறது என்று இந்த பகுதியில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் என்பது வார்த்தையை நம்புவதில் இருக்கிறது, இயேசுவை நம்புவதில் அல்ல. இயேசுவை நம்புகிறவர்கள் அநேகர் உண்டு. இயேசுவின் வார்த்தையை நம்புகிறவர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். வெகு சிலரைத்தான் நான் காண முடிகிறது. இயேசுவை நம்புவது வேறு, அவர் வார்த்தையை நம்புவது வேறு. அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். யாவற்றையும். அதற்குத்தான் இந்த எல்லாம் என்ற வார்த்தை பொருள். அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்று ஒருவன் புரிந்து கொண்டால் தாவீதை போல அவன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும், அடங்கி போயிருக்கும், தெளிவடைந்து இருக்கும். அவர் கிரியை செய்ய தானும் கிரியை செய்து கொண்டு அவருக்கு அடங்கி நடப்பான். அவர் எனக்காக எல்லாம் செய்வார் என்று ஒருவன் அறிந்த பின்பு பொருளாசை அவனுக்கு விலகுகிறது. அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற ஈகோ அவனில் அடங்குகிறது, அவனுடைய மாம்சம் அடங்குகிறது. அவர்தான் எனக்கு எல்லாம் செய்து முடிப்பாரே, நான் ஏன் ஓட வேண்டும், நான் ஏன் ஏங்க வேண்டும், திகைக்க வேண்டும், தடுமாற வேண்டும்? அவர் கிரியை செய்யட்டும், அவர் செய்யும்போது நான் செய்கிறேன் என்று அவனுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும். இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது இதுதான். அவரை புரிந்து கொள்வதனால்தான் விசுவாசம் வருகிறது. அதனால்தான் நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்து குமாரன் பிதாவை அறிந்திருந்தார் என்று. அந்த அறிவுதான் விசுவாசத்திற்கு ஆணிவேர். இயேசு கிறிஸ்து பிதாவை நன்றாக அறிந்திருந்தபடினால் அவர் நன்றாக சரியாக விசுவாசிக்க முடிந்தது. நாம் சரியாக அதே போல விசுவாசிக்க வேண்டுமானால் பிதாவை நன்றாக அறிந்து கொள்வது அவசியம். அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்ற அறிவு அவசியம், முக்கியம். இந்த அறிவு இல்லாமல் நாம் அவரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அறிவு முக்கியம். அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்து பிதாவை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார், எனக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்று நான் சொல்லுவேன். முதலாவது அவருடைய உண்மையை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் வார்த்தையை உண்மை உள்ளது. அவர் தன் வார்த்தையை ஒருபோதும் அவர் கீழே விட மாட்டார். இந்த உண்மையை நான் அறிந்தபடினாலே வானமும் பூமியும் போய் எனக்கு முன்பாக இருக்கிற வானமும் நான் காண்கிற அனைத்தும் மாறினாலும் அவர் வார்த்தை, நான் காணாத அந்த வார்த்தை சொல்லுகிற விஷயம்தான் உண்மை. நான் காண்கிறவை யாவும் பொய் என்று நான் தெளிவடைந்தேன். அவர் உண்மை அவ்வளவு பெரியது. அவர் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபத்தை இந்த உண்மையை கொண்டுதான் விளங்க பண்ணுகிறார். நான் உண்மையுள்ளவர், என்னோட வார்த்தையை காப்பதில் நான் உண்மையுள்ளவர், நான் மாறுவதில்லை, நான் தடுமாறுவதில்லை, என்னால் முடியாது என்று நான் சொல்வதில்லை, நான் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றியே தீருவேன். இதுதான் அவருடைய மகத்துவம். அவருடைய உண்மையை நான் விளங்கிக் கொள்வதற்கு
முதலாவது என்னை நடத்தினார். இப்படி நான் பிதாவை கண்டேன். அவர் வார்த்தை தான் உண்மை என்று நான் தெளிவடைந்த பின்பு நான் எல்லாவற்றின் மேலும் இருந்த பற்றை விட்டுவிட்டேன். என்னுடைய இருதயம் ஒருங்கிணைக்கப்பட்டது. இதனுடைய சிந்தனைகள் வசனத்தின் மேல் அமர ஆரம்பித்தது. வசனம் என்னெல்லாம் சொல்லுகிறது என்று தேடி தேடி பார்த்து அவைகளை நான் உரிமை கொண்டாட ஆரம்பித்தேன். அவருக்கு ஒப்பான பரிசுத்தம் எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொன்னேன். அவருக்கு ஒப்பான ஞானம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே அளவு மீட்பு எனக்குள்ளும் இருக்கிறது என்று சொன்னேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31வது வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. அவரே தேவனால் எனக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார். எவ்வளவு பெரிய மீட்பு! அவரே எனக்கு மீட்பு. அவருக்குள் எவ்வளவு மீட்பு உண்டோ, அவரை எதெல்லாம் ஆள முடியாதோ அதே அளவு என்னையும் எனக்குள்ளும் மீட்பு இருக்கிறது. என்னையும் எதுவுமே ஆள முடியாது. எந்த பாவமும் எந்த இச்சையும். அவரை போல நான் மீட்கப்பட்டவன். அவருக்குள் இருக்கிற பரிசுத்தம் எனக்குள்ளும் இருக்கிறது. அவருக்குள் இருக்கிற ஞானம் எனக்குள்ளும் இருக்கிறது. அவர் எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ இப்பொழுது நானும் அதே விதமாக கீழ்ப்படிய முடியும். வார்த்தை என்னை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டி விட்டது என்று பாருங்கள். என்னை எவ்வளவு உன்னதமான நிலையிலே என்னை ஏற்றி உட்கார வைத்து விட்டது என்று பாருங்கள். அவர் உண்மை இல்லவர் என்று நான் கண்டபோது வார்த்தையின் மேலே எனக்கு விசுவாசம் வந்தது. அவருடைய உண்மை மாறுவதில்லை என்று கண்டபோது அந்த வார்த்தைகளை பிடித்து நடக்க ஆரம்பித்தேன். எனக்குள் எந்தவித பலகீனமும் இல்லை என்று சொன்னேன். கிறிஸ்துவின் அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கிறது என்று சொன்னேன். அவருடைய ஞானம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, அவருடைய தாழ்மை, அவர் அளவுக்கு நான் சகல விதத்திலும் சீர்பட்டவன் என்று சொன்னேன். சீர்பொருந்தினவன் என்று சொன்னேன். இந்த சீர்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் கிறிஸ்துவினாலே பெற்றிருக்கிறேன். இந்த வசனம் அப்படி சொல்லுகிறதே. இந்த விசுவாசம் அவருடைய உண்மையை கண்டபடினாலே எனக்கு வந்தது. இந்த அவர் மாறுவதில்லை என்ற நிச்சயத்தினாலே எனக்கு வந்தது. பிதாவை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அவர் உண்மையுள்ளவர் என்று கண்டதினாலே பிதாவை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். வசனம் கொடுக்குற உன்னத நிலைகள்லாம் என்னுடைய அனுபவங்களாயின. கிறிஸ்துவின் அளவு பரிசுத்தம், கிறிஸ்துவின் அளவு ஞானம், அல்லது என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பாத்திரமாக அவருக்கு பிரியம் உண்டாக பிதா இயேசு கிறிஸ்துவிடம் எவ்வளவு தூரம் பிரியம் வைக்க முடிந்ததோ அந்த அளவு நானும் மாற அவரை அறிகிற அறிவு, அல்லது அவர் உண்மையுள்ளவர் என்ற அறிவு எனக்கு உதவியது. இன்னும் அநேக வசனங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நோய்களை நீக்கியது, தடுமாற்றங்களை நீக்கியது, குறைகளை நீக்கியது. இயேசு கிறிஸ்துவிடம் அவர் என்னுடைய சகல குறைகளை நிறைவாக்கும்படிக்கு எனக்கு தலையாக இருக்கிறார் என்று எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது. என் சகலவற்றையும் தம்முடைய நிறைவினாலே நிரப்பும்படிக்கு அவர் எனக்கு தலையாக இருக்கிறார். அப்போது என்னிடம் என்ன குறை இருக்கும்? எல்லா குறைகளும் கிறிஸ்துவினாலே நிறைவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வசனங்களை விசுவாசிப்பதற்கு அது எனக்கு உதவியது. அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்ற போது கவலைகள், பயங்கள் மறைந்தன. என் பிரச்சனைகள் எனக்கு பிரச்சனைகளாக காணப்படவில்லை. என் பிரச்சனைகளை பார்த்து நான் சிரித்தேன். அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நான் அலட்சியம் பண்ணினேன். அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். என்னுடைய பிரச்சனைகள் பெரிதுதான். அது பூதாகரமாக விளங்கியது. என்னை பார்க்கிறவர்கள் அவர் ஒரு
ப்ராப்ளமேட்டிக் மேன் என்று தான் சொல்லுவார்கள். அவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு இருந்தன. ஆனால் அவைகள் அனைத்தையும் அவர் நீக்கி போட்டார், ஆண்டு கொண்டார். அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை என்னை உறுதுணையாக இருந்து காத்தது. அவர் என்னோடு இருப்பதை நான் பார்த்தேன், என்னோடு நடப்பதை நான் பார்த்தேன். அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பதை நான் பார்த்தேன். என் தேவைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்படுவது இல்லை. ஏனெனில் அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். யூதா நிருபத்திலே கடைசி வசனம் 24வது வசனம், என்னை வழுவாதபடி காத்து, இப்படி என்னை வழுவாதபடி காத்து அவர் கடைசி நாளிலே தம்முடைய ராஜ்யத்திலே சேர்ப்பார் என்று படிக்கிறான். என்னை வழுவாதபடி காப்பாராம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவர்களும் அவள் கெட்டு போகாமல் என்ற வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அவரையே எனக்கு தந்தருளினாராம். இயேசு கிறிஸ்து எனக்கு இப்போ சொந்தம், எனக்கு தந்தருளினார். நான் கெட்டு போகாதபடி இயேசு கிறிஸ்துவை பெற்றிருக்கிறேன். எந்த வகையிலும் நான் கெட்டு போக முடியாது. யாரும் என்னை கெடுக்க முடியாது, எந்த காரியமும் கெடுக்க முடியாது. ஏனெனில் கிறிஸ்துவை நான் சகல கிறிஸ்துவின் பூரணத்தையும் அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். இப்படி வசனங்களை நான் நம்ப அவர் என்னோடு இருந்தார். அவர் என்னில் மகிழ்ந்தார். அவர் என்னை தம்முடைய பிள்ளையாக கருதினார். பிதாவை நான் விசுவாசிக்கிறதுனாலே நேசிக்கிறேன். பிதாவை நான் விசுவாசிக்கிறதுனாலே பிரியப்படுத்துகிறேன். பிதாவை நான் விசுவாசிக்கிறதுனாலே வசனங்களை புரிந்து கொண்டு அது நிறைவேறும் என்ற நிச்சயத்தினாலே, விசுவாசிக்கிறதுனாலே, இந்த ஒரே காரியத்தினாலே நான் பிதாவை கண்டேன், அவருடைய உண்மையை கண்டேன். அது நிறைவேறியது. அது அந்த வசனங்கள் அனுபவமாக மாறியது. இந்த பிதா எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். இந்த பிதாவை கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவிடம் ஒருவன் வந்தும் பிதாவை அவனுக்கு அவர் வெளிப்படுத்தாவிட்டால், மோசம் போனீர்கள், அவரை விடாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவிடம் இருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். நிறைய வசனங்களை பெற்றிருக்கலாம், நிறைய உலக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம். பிதாவை கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா? நீங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால்தான் அவரிடம் உங்களுக்கு பங்கு உண்டு. கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் இந்த உலகத்தில் பலவித நன்மைகளை பெற்றுத்தான் வாழ்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறதுனாலே நான் பெற்றுக்கொண்ட உலக நன்மைகளை கணக்கிட வேண்டாம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நான் பிதாவை அறிந்திருக்கிறேனா என்பதுதான் முக்கியம். பிதாவை அறிந்தவன் கிறிஸ்துவிடம் வருகிறான். இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். இப்போது இயேசு கிறிஸ்துவோட நிலைமை வேறு. பிதாவை இயேசு கிறிஸ்துவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் வெளிப்படுத்த கிறிஸ்துவை நான் சுதந்திரிக்கிறேன், கிறிஸ்துவை போல மாறுகிறேன், அல்லது நான் கிறிஸ்துவிடம் வருகிறேன். கிறிஸ்துவின் சாயலாக, கிறிஸ்துவின் பூரணத்திலே, அல்லது
இந்த ஸ்தானத்தை, என்னிடத்தில் வரும் என்ற ஸ்தானத்தை நித்திய ஜீவன் என்று கூட நான் சொல்லலாம். முதலாவது கிறிஸ்து எனக்கு சத்தியம். அவர் பிதாவை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாடுனாலே நான் பெற்றுக்கொண்டது விசுவாசம், வழி, சத்தியம், வழி. அதனாலே அதன் முடிவு நிறைவு, நிறைவான ஜீவன். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து எனக்கு சத்தியமாகவும் வழியாகவும் ஜீவனாகவும் விளங்குகிறார். கிறிஸ்துவை போல மாறும்படிக்கு பிதாவை எனக்கு வெளிப்படுத்துகிறதுனாலே நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் என்பது சாதாரணமானது அல்ல. இங்கே அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒருவனும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். எப்படி? நான் சொன்ன விதமாகத்தான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். முப்பத்தஞ்சு 36 வசனங்கள். நீங்கள் என்னை கண்டிருந்தும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். அந்த விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள் என்பதை என் முக்கியத்துவத்தை காண்பிக்கும்படித்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். நாம் விசுவாசிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, எந்த அளவு பிதாவை புரிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுதான் அவரை விசுவாசிக்க முடியும். அவர் உண்மையுள்ளவர் என்று நாம் புரிந்திருப்போமானால் நம்முடைய இருதயம் அசையாது, நிலைத்திருக்கும், பதறாது, ஓடாது, ஏங்காது, தவிக்காது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்த்து அமைதியாக நிற்கும். பிதாவிடமிருந்து உதவி வரும். அவர் எனக்கு தர வேண்டியதை ஏற்ற சமயத்தில் தருவார் என்ற நிச்சயம் நமக்குள்ளே ஆணிவேராக இருக்கும். தைரியமாக இருப்போம். ஏனெனில் அவரின் பிதா, நான் அவருடைய பிள்ளை. என்னை மறக்க மாட்டார், என்னை தவிக்க விட மாட்டார். நான் புலம்ப வேண்டாம். சங்கீதம் 23 தாவீது பாடினது. அது என்னுடைய கடைசி 2 வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்திலே மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்கிறான். நன்மையும் கிருபையும் தேடி வருவதால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் மகிழ்ந்திருப்பேன். இதனுடைய விசேஷம் என்ன? நாம் எல்லாரும் நன்மையை தேடி ஓடுகிறோம். ஆனால் இவன் மகிழ்ச்சியாக இருப்பது காரணம், நன்மைகள் இவனை தேடி வருகிறது. இவனுக்கு இந்த வாழ்க்கையில் தேவையானவைகள் அனைத்தும் அவனை தேடி வருகிறது. ராஜ்யம் அவனை தேடி வந்தது. அவன் செல்வங்கள் தேடி வந்தன. அவன் வாழ்க்கையில் பெற்ற ஜெயங்கள் தேடி வந்தன. அவனாக எதையும் தேடி செல்லவில்லை. எவ்வளவு பெரிய பிதா, எவ்வளவு பெரிய தேவன் என்று பார்ப்போம். எவ்வளவு நல்லவர் என்று புரிந்து கொள்வோம். இதான் பிதாவை அறிவது என்று சொல்லுகிறேன். பிதாவை கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தினார். அதனாலே நான் புரிந்து கொண்டேன், நன்மை என்னை தேடி வரும். நான் எந்த நன்மையும் தேடி போக வேண்டாம். வேலையை தேடி போக வேண்டாம், வீட்டை தேடி போக வேண்டாம், மனைவியை தேடி போக வேண்டாம், வருமானத்தை தேடி போக வேண்டாம், ஆரோக்கியத்தை தேடி போக வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் தேடி போக வேண்டாம், வாழ்க்கையில் உயர்வை தேடி போக வேண்டாம். பிதா எல்லாவற்றையும் என் வாழ்க்கையிலே ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி வைத்திருக்கிறார். அவைகளை அவர் ஏற்ற சமயத்திலே தருவார். அவை நம்மை தேடி வரும். நாம் எதையும் தேடி போவதை அவர் அருவருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். அவர் அருவருக்கிறார். எதையும் நாம் தேடி போவதை, நான் தேடி போனாலும் அவருக்கு பிடிக்காது, கோவப்படுகிறார். நீ உட்கார், உனக்கு வேண்டியது நான் தருவேன், நீ போகாத.
நன்மையை தேடி போகாது. அதனால் நான் அதிகார வர்க்கத்தை தேடி போகிறதில்ல, உதவி கேட்டு யார்ட்டையும் போகிறதில்ல, பணபலத்தை தேடி போகிறதில்ல, அந்தஸ்து தேடி போகிறதில்ல. மரியாதையை தேடி போகிறதில்ல. எனக்கு வேண்டியதை பிதா எனக்கு தராரு. இதனால் அவர் என்னை எந்த அளவு தன்னுடைய பிள்ளையாக கருதுகிறார் நான் பார்த்தேன். என்னை உட்கார வைத்து எனக்கு வேண்டிய நன்மைகளை தேவையான அளவு தருகிற தேவன் இவர். அதனால் நான் கண்ட பிதாவை குறித்து சாட்சி கொடுக்கிறேன், இவர் எப்படிப்பட்டவர் என்று. எனக்கு நன்மையை தேடி வர செய்கிறவர், என்னை தேடி அவைகள் வருகின்றன. எவ்வளவு பெரிய பிதா! அவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்று இந்த ஒரு காரணத்தினால்தான் தாவீது சொல்லுகிறார். நீங்கள் இவையெல்லாம் தேட வேண்டாம். அஞ்ஞானிகள் தான் எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை புசிப்போம் தேடி போவாங்க. இவையெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு பிதா அறிந்திருக்கிறார்னு மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், காகத்தை பாரு, பூக்களை பாரு, அவைகளுக்கு என்ன வேணுமோ அதை பிதா தராரு. நீ ஏன் தேடி போகிற? அவைகளுக்கு பிதா தராரு. ஏற்ற சமயத்தில் ஏற்ற விதத்தில் அவர் செய்வார். நீ ஏன் தேடி போகிற? நாம் தேடி போகிறது அவருக்கு பிடிக்கலை. அவர் ஏற்ற சமயத்தில் அவைகள் தேடி வரும், அவ்வளவுதான். இவர் நல்லவர். அவரை விசுவாசிக்கும் பொழுது தான் அவர் கிரியை செய்கிறான்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனத்தை விசுவாசி